Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TRB கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுல கேட்கக்கூடிய क्वेश्चंस ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து 9ஆம் வகுப்பு இயல் 1 தான் பார்க்க போறோம். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல வரக்கூடிய தமிழ் இயல் 1ல பாத்தீங்கன்னா அமுதென்று பேர், திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் விடு தூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம், பகுபத உறுப்பு இலக்கணம் இயல் 1ல நம்ம பார்க்க போறோம். இயல் 1ல இருக்கக்கூடியது. இப்போ திராவிட மொழி குடும்பம் தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர்கள் கண்டுபிடித்த கருவியே மொழி. உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு என்ன தோணுதோ அந்த கருத்தை நமக்கு பிறர்கிட்ட சொல்றதுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மனிதர்களோட கண்டுபிடிப்பு தான் மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமது எண்ணங்களை முதலில் செயல்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலம் வெளிப்படுத்தினர். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பல பொருட்களை மட்டுமே உணர்த்த முடிந்தது. அதாவது பல பொருட்களை மட்டும்தான் உணர்த்த முடிந்தது. நம்ம வந்து சைகையிலையோ ஓவியத்திலேயோ செயல்பாடுலையோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பொருட்களை மட்டுமே உணர்த்த முடிந்தது. எனவே நுண்பொருட்களை உணர்த்த ஒலிகளை உண்டாக்கினர். சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் ஒலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. உலகில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ வந்து அதோட அமைப்பு, உறவு, தொடர்பு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறது. முதல் வந்து இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அது 4 பிரிவாக இருக்குது. அதே இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஸோ இந்த மாதிரி 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என அகத்திய லிங்கம் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இந்திய நாடு மொழிகள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்சி சாலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திய லிங்கம் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் உலகின் பழமையான நகரங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மொஹஞ்சதாரோ ஹரப்பாலாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் அகழாய்வுக்கு அப்புறம் நம்மளோட ரொம்ப பழங்கால ஒரு நாகரிகம் தான் இந்தியாவோட நாகரிகம்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை திராவிட நாகரிகம் என அறிஞர்கள் கருதினார்கள். அதாவது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொன்னாங்களாம். திராவிடர் தேசிய மொழி திராவிட மொழி. திராவிடர் பேசிய, அதாவது திராவிடர்கள் பேசிய மொழி என்னன்னா திராவிட மொழி அப்படிங்கிறாங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர் அப்படிங்கிறவர் தான் இதை முதல் சொல்லியிருக்காரு. தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது. தமிழ் அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது அப்படிங்கிறாங்க என்பதை ஹீராஸ் பாதிரியார் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். தமிழா, திராவிடா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மொழி ஆய்வு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் இவர் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மொழி ஆய்வு செஞ்சு அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் தான் வடமொழியை ஆராய்ந்து மற்றும் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்லி முதல்ல இவர் தான் குறிப்பிச்சிருக்காரு. 1816 பார்த்திங்கன்னா பேராசிரியர் பாப் ராஸ்க் கிரீன் அப்படிங்கிறவங்க முதலானோர் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க 1816. அதே மாதிரி பிரான்சிஸ் எல்லிஸ் இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர். இவர் தான் வந்து மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, முன்வைத்தவர். அதுக்கப்புறம் மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிறவர் இதே தான் சொன்னாராமா. அதே மாதிரி கால்ட்வெல்
கால்டுவெல் பார்த்திங்கன்னா இவர் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதினார். திராவிட மொழியில் வந்து ஒரு ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற இலக்கண நூல் எழுதியிருக்காரு. இந்நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார். ஸோ பல இலக்கணங்களை வந்து சுட்டிக்காட்டி திராவிடத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதாவது ஒற்றுமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தது திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர் ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில், இது மாதிரி சுவலஃபில், ஆந்திரனோவ், தேப்போ, மீனாட்சி சுந்தரம். ஸோ இவங்கெல்லாம் வந்து திராவிட மொழிகளில் ஆய்வு செய்கிறதுல ரொம்பவுமே பங்களிப்பு வகிச்சிருக்காங்க. அடுத்தது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இந்த காலமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென் திராவிடம், நடுத்தர திராவிடம், வட திராவிடம்னு கொடுத்துருக்காங்க. தென் திராவிடம்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுத்தரவிடம் பார்த்திங்கன்னா தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வட திராவிடம்னா குருக், மால்தோ, ஃப்ராக்குயி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய மேற்கொண்ட 24 மொழிகளுடன் அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோலிகா ஆகிய மொழிகளையும் சேர்ந்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் பொது பண்புகள்னு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகள் பொதுவாக அடிச்சொற்களை கொண்டிருக்கும். அடிச்சொல் அப்படின்னா கண், தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்ணு, கண்ணு, கண்ணு மலையாளம், கன்னடம் அடிச்சொல். கண்ணு தெலுங்கு, கண் குருக், கென் பர்ஜி, கொன் தோடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் என்று போலவே அமைந்துள்ளன, எண்ணு பெயர்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணு பெயர்கள்னு 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி துளு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன்லாம் எந்த மொழியில் லாங்குவேஜில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். இது வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி பதில்கள் இதில் வரும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வந்து பார்க்கலாம்.